நீங்க கொஞ்சம் கரெக்டா இருக்கு பூ போடுங்க அண்ணாச்சி போட்டாச்சா டாக்டர் மன்மோகன் சிங் புகழ், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் புகழ், பொருளாதார நிபுணர் டாக்டர் மன்மோகன் சிங் புகழ். இன்றைய தினம் புத்தன்குடியை சார்ந்த மீனவர் கிராமத்தை சார்ந்த ஏராளமான இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார்கள். அவர்களை காங்கிரஸ் கட்சி மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. ஒரு ஆளுங்க பேட்டி முடிஞ்ச எடுத்துருங்க. நெடுநகரை சேர்ந்த 28 மீனவர்களை ஈரான் பஹ்ரைனில் தொழில் செஞ்சு கொண்டு இருந்தவர்கள் பிடிபட்டார்கள். கடல் படையினால் பிடிபட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 28 மீனவர்களையும் 6 மாச சிறை தண்டனை கொடுத்தவர்கள். அதை வக்கீலை அனுப்பி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 3 மாசம் சிறை தண்டனை விடுவித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கடற்கரை கிராமங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக கொண்டிருக்கிறது காங்கிரஸ் பேர் இருக்கிறதுனால. அதனால இளைஞர்கள் காங்கிரஸில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கடற்கரை கிராமங்களில் பார்ட்டி கட்சியில். என் பேரு நவீன். இந்திய திருநாட்டின் வரலாற்றில் 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டின் பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய இழப்பு காங்கிரஸ் பேருக்கு மட்டுமல்ல, இந்திய திருநாட்டிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே மிகப்பெரிய பேரிழப்பாகும். அந்த மகத்தான தலைவர் பொருளாதார புரட்சியை இந்த நாட்டிற்கு உருவாக்கியவர். அவர் காலகட்டத்தில்தான் பல்வேறு உத்தரவாத திட்டங்களை கொண்டு வந்து அடிப்படை ஏழை மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றிய மகத்தான தலைவர் அவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உணவுக்கு உத்தரவாத சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இதை போன்ற அடிப்படை திட்டங்களை கொடுத்து மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றியவர். உலக நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தில் வீழ்ந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற நேரத்தில் இந்திய பொருளாதாரத்தை தலை நிமிர்ந்து தூக்கி நிமிர்த்த செய்தவர் அருமை தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள். அவருடைய பொருளாதார மதிநுட்பம் உலக நாடுகளையே எட்டி பார்க்கின்ற அளவிற்கு உயர்ந்திருந்தது. வெளிநாட்டு பல நாட்டுகிறவர் அவரிடத்தில் பொருளாதாரத்தில் ஆலோசனை பெறுகின்ற அளவிற்கு உயர்ந்த மனிதராக இருந்தார். அத்தகைய மாமனிதருடைய மரணம்
இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் அவருடைய 7வது நினைவு நாளை காங்கிரஸ் பேரியக்கம் அனுசரிக்கிறது.